ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா கண்ணகி. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்துட்டீங்கன்னாக்கா, ஒரு 3 பொண்ணுங்களோட லைஃப்ல வந்து என்னென்ன பிரச்சனைகள் வந்து சந்திக்கிறாங்க, கல்யாணம் அப்படிங்கிற வேர்டு வந்து அவங்க வாழ்க்கையில வந்து எவ்வளவு தூரம் வந்து பாதிக்குது, அதனால நிறைய அனுபவங்களை வந்து சேகரிக்கிறாங்க. அந்த அனுபவங்கள் எல்லாம் வச்சு அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தை எடுத்த யஸ்வந்த் கிஷோருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா காலங்காலமா வந்து மாசு என்டர்டைன்மெண்ட் இந்த மாதிரியே கொண்டு போகும்போது ரியாலிட்டி பேஸ் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய கேள்விகள்லாம் வந்து எழுப்பப்படுது. அதெல்லாம் வந்து இந்த படத்துல வந்து அழகா காட்டியிருந்தாங்க. அதுக்கு வந்து டைரக்டருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். டைரக்டர் மட்டும் இல்ல, படத்தில் நடிச்ச நடிகர்கள் எல்லாருமே வந்து சிறப்பா அந்த நடிப்பை கொடுத்திருந்தாங்க. அந்த அபிராமி நடிச்சவங்க, அவங்க அம்மாவா நடிச்சவங்க, மயில்சேம் என்ன, அப்புறம் அந்த வக்கீல தேடி அந்த பொண்ணு வந்து கடைசியில் அந்த வக்கீல் அவங்க அம்மா கிட்ட பேசும்போது அந்த நடிப்பை கொடுத்தது. அப்புறம் அந்த லிவிங் டுகெதர் கடைசியில வந்து அந்த கீர்த்தி பாண்டியன் வந்து அந்த எல்லா கேரக்டரும் சேர்ந்து ஒரே கேரக்டரா காமிக்கும் போது அந்த இடத்துலதான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. அந்த ரொம்ப சோகமா படம் கொண்டு போயிருந்தாங்க. அதே ஃபீலோட அந்த எல்லா கேரக்டரும் ஒரே கேரக்டரா காமிக்கும் போது அதை கன்வே பண்ண கொஞ்சம் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அந்த இடத்துல சரியா கன்வே பண்ணி அந்த ஃபீலை வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கும். அந்த இடத்துலதான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ண மாதிரி தோணுச்சு. சரி, நான் படத்துடைய கதை என்னன்னு சொல்ல மாட்டேன் பாருங்க. படத்துடைய கதை என்ன அப்படின்னாக்கா, கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்குங்க. அந்த பொண்ணை வந்து கட்டி கொடுக்கணும்னு அவங்க அம்மா ஆசைப்படுறாங்க. ஆனா வந்து பேராசைப்படுறாங்க, ரொம்ப மிகப்பெரிய இடத்துக்கு கட்டி கொடுக்கணும், ஊர் மக்கள்கிட்ட நான் வந்து மெச்சிக்கணும், என் பொண்ணை வந்து இங்கே கட்டி கொடுக்கணும் தெரியுமா அப்படின்னு அந்த கௌரவம் வந்து எதிர்பார்க்கறாங்க. அதனால அந்த பொண்ணுடைய வாழ்க்கை வந்து பாதிக்கப்படுது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கல்யாணமாகி டைவர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து டைவர்ஸ் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து வாதாடுது. ஏன் அப்படின்னு கேட்டா, தாலி வந்து எங்க தூக்கி போடணும்னு தெரியாது, எனக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை, எங்க அப்பாவும் இல்லை, நான் என்ன பண்ணுவேன் லைஃப்ல அப்படின்னு ஒரு கேள்வி பாயிண்ட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பையன் மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா சன்னி சிகரெட்டு லிவிங் டுகெதர் பாய் ஃப்ரெண்டோட சுத்திட்டு ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்றாங்க. அவங்க லைஃப் வந்து ஒரு கேள்விக்குறியா வந்து நிக்குது. அந்த மாதிரி வாழ்ந்தாக்கா எண்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத படத்துல காமிச்சிருக்காங்க. இந்த 3 பொண்ணுங்களோட லைஃப்ல நடந்ததையும் பார்த்தாக்கா ஒரு சோக கதை தான். இந்த 3 சோக கதையுமே ஒரு பொண்ணோட லைஃப்ல வந்து நடந்து அதை கிராஸ் பண்ணி கடந்து வந்திருந்தாக்கா அந்த கதை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத கடைசியில காட்ட முயற்சி பண்ணிருக்காங்க. அதுதான் வந்து ட்விஸ்ட்னு சொல்றாங்க. அந்த ட்விஸ்ட் வைக்கிற இடத்துலதான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த மிஸ்டேக் மட்டும் சரியா ஃபீல் பண்ணி அந்த படத்தை கொடுத்திருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய படமா வந்து கொண்டாடப்பட வேண்டிய படம். இந்த மாதிரி படங்கள் வந்து சமயத்துல வந்து நிறைய கேள்விகள் வந்து எழுப்பப்படுது இல்லையா, அதை வந்து இந்த படத்துல வந்து கேள்வியே வச்சிருந்தது வந்து நல்லா இருந்தது. நிறைய கேள்விகள் வந்து நம்ம சமயத்தில் கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு, அதை வந்து படத்தில் காட்டியிருந்தாங்க, நல்லா இருந்தது. ஏன்னா காலங்காலமா இப்ப வர படங்கள்லாம் பாருங்களேன், மாசு என்டர்டைன்மெண்ட் இப்படியே கொண்டு போய் சினிமா படம் வந்து வியாபாரம் ஆக்கிட்டாங்க. இந்த மாதிரி ரியாலிட்டி சம்பந்தமா வந்து படங்கள் வரப்படுற கம்மிதான். அயோத்தி அப்படிங்கிற படம் வந்தது, ரொம்ப அழகா நீட்டா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து லவ் டுடே, அதெல்லாம் வந்து இந்த காலத்துக்கு ரியாலிட்டியில என்ன நடக்குமோ அதை வந்து அழகா கொடுத்திருந்தாங்க. அந்த படத்துல வந்து கெட்ட வார்த்தைகள் நிறைய பயன்படுத்திருந்தாங்க, அது மட்டும் தான் கொஞ்சம் மிஸ்டேக்கா தெரிஞ்சது எனக்கு. அப்புறம் விடுதலை, இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா நீட்டா பிரசன்ட் பண்ண படங்கள் இதுதான். அந்த வரிசையில வந்து இந்த படமும் வைக்கலாங்க. ஏன்னா ரொம்ப அழகா நீட்டா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு லைஃப்ல வந்து ஒரு சோகம் இருக்கு, ஒரு தாக்கம் இருக்கு அப்படின்னா இந்த படம் கண்டிப்பா பாருங்க. ஏன்னா காலங்காலமா வந்து கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும், இதெல்லாம் இருக்கு. ஆனா உங்க லைஃப்ல வந்து ஏதோ ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வரும் இல்லையா, சப்போஸ் அவனுக்கு நடந்துருச்சு லைஃப்ல ஆனா எனக்கு நடக்கல அப்படிங்கும் போது வந்து அந்த லைஃப்ல நடக்காத விஷயங்களுக்கு ஒரு தீர்வு இருக்கும் இல்லையா, அந்த தீர்வை வந்து யாரும் சொல்றது கிடையாது. அவன் தண்ணி போறதுனால இப்படி ஆயிட்டான்ப்பா, அவன் குடிச்சு இப்படி ஆயிட்டான், அவன் படிக்காம இப்படி ஆயிட்டான், அவன் இப்படி அவன் பேசன தேடி ஓடி இப்படி ஆயிட்டான், அவன் பொண்டாட்டி சரியில்லைனாலும் இப்படி ஆயிட்டான், புருஷன் சரியில்லைனாலும் இப்படி ஆயிட்டான், அவங்க அப்பா சரியில்லைனாலும் இப்படி ஆயிட்டான், இப்படி எல்லாமே வந்து விமர்சனங்கள் தான் வைக்குது. ஆனா அதுக்கு யாரும் வந்து சொல்யூஷன் யாரும் சொல்றது கிடையாது. தோல் மேல கை போட்டு சரி பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு சொல்றவங்களை விட அவன் இப்படி ஆயிட்டார்ல அப்படின்னு சந்தோஷப்படுறவங்க தான் இன்னைக்கு அதிகம். அப்படிதான் இன்னைக்கு வந்து வாழ்க்கை நடைமுறை இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே வந்து ஓடுறாங்க 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 ஓடுறாங்க, வாழ்க்கை பூரா ஓடிக்கிட்டே இருக்காங்கப்பா. எதை தேடினா பணத்தை தேடி, காரு பங்களா வீடு சொந்தம் பந்தம் எல்லாமே வந்து செட்டில் ஆகி ஒரு லைஃப்ல வாழ்றாங்க. இதை தேடிதான் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு ஓடுறோன்னு தெரியாது, ஏன் பிறந்தோன்னு தெரியாது, இந்த உலகம் ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியாது, ஏன் பணத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாது, ஏன் கடவுளை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து நிறைய இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து ஒரு சில பேர் தான் இந்த மாதிரி படமா எடுத்து கன்வே பண்றாங்க. இந்த லைஃப்ல வந்து நிறைய பிரச்சனைகள் சந்திக்கும் போது கடவுள் எங்க போகிறார், கோயிலுக்குள்ள இருக்கிற கடவுள் ஏன் வெளியே வர மாட்டேங்கிறார், மக்கள் கிட்ட நிறைய பிரச்சனை இருக்கு அதெல்லாம் ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய பெரியார்த்தனமா பெரியார் எப்படி எல்லாம் யோசிக்கிறோம் அந்த மாதிரி கேள்விகள் வந்து நிறைய இருக்கு. அதெல்லாம் இந்த படம் பாத்தீங்கன்னா அப்படின்னா அதுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா கதையுமே வந்து முடியறது கிடையாது, எல்லா கதைக்குமே வந்து ஒரு பாசிட்டிவிட்டியும் இருக்கும், நெகட்டிவிட்டியும் இருக்கும். அதுதான் படத்தோட எண்டிங்ல வந்து சொல்றாங்க. படத்தை முடிச்ச விதம் எப்படி இருந்ததுன்னா, அது பேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் வைப்பாங்கல்ல, என் வாழ்க்கை வந்து என்ன முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறா, நான் தோத்துட்டேன்னு நினைக்காத, நான் உயிரோட தான் இருக்கேன், நான் இன்னும் சாகல, என் லைஃப் இன்னும் முடியல, என் கதை வந்து இன்னும் தொடருது,
கடைசி பாயிண்ட் என்ன நினைக்கிறோம், எங்க வெற்றின்னு அப்படிங்கிற பாயிண்ட் வந்து எங்க தொடரணும், அதுதான் என்னோட லைஃப் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த படம் பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. இந்த மாதிரி படங்கள் வரது ரொம்ப கம்மிங்க. ஏன்னா திரைக்கதையாகட்டும் படத்துல ரைட்டிங் பேஸ்டா வந்து ரொம்ப நீட்டாக அழகா எடுத்திருந்தாங்க. ஆனா கடைசி பாயிண்ட்ல வந்து கன்வே பண்ணி கொடுத்ததுதான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணதுனால படம் வந்து ஒரு சுமாரான படமா போயிருச்சு. இந்த படத்துடைய திரைக்கதை வசனம் இதெல்லாம் வந்து நல்லாவே இருந்ததுங்க. பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த படம் கண்டிப்பா பாருங்க. எல்லாத்துக்குமே பிடிக்கும். படத்துல காமெடி அப்படின்னு எதுவுமே எதிர்பார்த்துறாதீங்க. படம் எங்க அப்படின்னு ஆரம்பிக்குதோ அது அப்படியே ஒரு கதைக்குள்ள கொண்டு போகும். அந்த கதைக்குள்ள முடிக்கும் போது நம்ம லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை சந்திக்கும் போது என்ன மாதிரி வந்து சொல்யூஷன் தேடுவோம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளா அந்த படம் வந்து இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். எல்லாத்துக்கும் பாய்.